வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டைமண்ட் ஷேப் நெக் எப்படி நம்ம நெக் தைக்கிறது, அதிலே வந்து நம்ம எப்படி லேஸ் வச்சு தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கேன்வாஸில் நம்ம நெக் டிசைன் போட்டுக்கலாம். நெக் டிசைன் போட்டுட்டு, இப்போ அந்த கேன்வாஸ் மேலேயே வந்து நமக்கு எந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வேணும், அதில் நல்லா கர்வாக வளைஞ்சு வந்திருக்கணுமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேன்வாஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் கேன்வாஸில் இது வேற ஒரு டிசைன் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் அது வேண்டான்ட்டு இந்த ஷேப்பே வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ கேன்வாஸ் கரெக்டாக வச்சு லைனிங் துணி மேலே வச்சு நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். கேன்வாஸில் தான் நம்ம எவ்வளோ நெக்கோடைய வித்து எல்லாத்தையும் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை வந்து லைனிங் துணி மேலே வச்சு அயர்ன் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் மேலே இது மெயின் ஃபேப்ரிக்கினுடைய மேல் பக்கமும் இதனுடைய மேல் பக்கமும் வச்சு நம்ம வந்து இந்த கேன்வாஸ் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம தையல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த கார்னர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல நல்லா டேர்னிங் வந்து டேர்ன் ஆகும். இந்த பெண்டாக இருக்கிறனால அந்த பெண்டுக்கிட்டலாம் ஒரு சின்ன கட் மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே அந்த ஓரத்துலேயே நம்ம என்ன பண்ணணும், தையல் போட்டுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஓரத்துலேயே தையல் போட்டுக்கிட்டே வரோம். கரெக்டாக அந்த டேர்னிங் வரவங்கள அந்த வர இடத்துலலாம் நல்லா இது பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல நச்சுன்னு நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து அந்த வி ஷேப் வர்ற மாதிரி நம்ம தையலும் கூட அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது வளைவு கொடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி அந்த திரும்புகிற இடமெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம கர்வாக வளையக்கூடாது. அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பு பாயிண்ட்டாக வளைஞ்சு வரணும். இப்போ இது மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓரத்தில் ஒரு தையல் கொடுத்துக்கிறோம். இப்போ தையல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம சுற்றி வர வந்து நம்ம அ ஒரு லாங் ஸ்டிச் வச்சு நம்ம சுற்றி வர லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இந்த கிளாத் வந்து நகர்ந்துட்டு போகுங்கிறனால நம்ம 2, 3 பின்னு போட்டுட்டு அப்புறம் அடிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக நம்மளால் அடிக்க முடியும். அது நகர்ந்தும் போகாது. ஓகேங்களா? பின் போட்டுக்கிறோம். அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஓரத்துலேயே நம்ம அடிச்சுட்டு வரோம். நீங்கள் கொஞ்சம் நகர்த்தி அடிக்கலாம். அடித்தா மறுபடியும் நம்ம தைச்சதுக்கப்புறம் பிரிக்கிற மாதிரி வரும் சில இடத்துல. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். சுற்றி வர நம்ம அடித்தாச்சு. இப்போ பின்னெல்லாம் எடுத்துடலாம். இப்போ சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ சுற்றி வர எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ லேஸ் வச்சு தைச்சிடலாம். லேஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்து கரெக்டாக தேவையான அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம அது மேலே வச்சு தைக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ரோலில் வச்சுக்கிட்டு தைக்கிறோம் அப்படின்னா அந்த டேர்னிங் திருப்பி இதில் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் 2வது நம்ம வைக்க வைக்க உங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லேஸ் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ரோலில் கையில் வச்சுட்டு இது பண்ணணும். இப்போ இந்த இதில் வந்து டேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு மடிப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த இந்த பக்கம் வச்சு எவ்வளோ தூரம் நீங்கள் கார்னரில் திருப்பிட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வரக்கூடியதை அப்படியே மடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? அப்போ மடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம நீட்டாக அந்த ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் அப்படியே இழுத்து வச்சு தைச்சிடாதீங்க. அந்த ஒவ்வொரு டேர்னிங்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மடிப்பு வைக்கணும். ஓகேங்களா? பாருங்க அதை அப்படியே மடித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மடித்து இந்த பக்கம் திருப்பிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே அந்த இடத்துல தைச்சிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 2வது இந்த இன்னொரு தையல் போடும்போதும் கரெக்டாக உட்காரும். இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் அந்த ஷார்ட் ஸ்டிச் வந்து அந்த இடத்துல வரணும். கொஞ்சம் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுவும் ஓரத்துலேயே வச்சு தைச்சிட்றோம்.
எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடும் ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த பக்கம் தையல் போட்டுடலாம். போட்டோம்னா தான் அது நமக்கு எடுக்காமல் பிரியாமல் நிற்கும். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.